அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ், ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் அண்டு லேசர் கட்டிங் மிஷின் டீலர். ஸோ நீங்கள் புதுசாக ஸ்டிக்கர் கட்டிங் தொழில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா? ஸோ 2 வீலர் நம்பர் பிளேட் அண்டு 2 வீலர் அண்டு 4 வீலர் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் வச்சுருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கிறீங்களா? நீங்கள் கவர்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான அனைத்து ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின்களும் நம்மிடம் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா, நான் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ப்ரொப்ரைட்டர். நம்ம ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்காக இந்த யூடியூப்பில் தொடர்ச்சியாக நம்ம மிஷினை பற்றிய வீடியோக்களை நம்ம போட்டுகிட்டே வரணும். ஸோ கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ, நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு போய் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ, ஸோ மிஷின்ஸ் டிஸ்கிரிப்ஷன், மிஷினுடைய கட்டிங் பெர்ஃபார்மன்ஸு, மிஷின் என்னென்ன மிஷினுக்கு உண்டான ரிலேட்டடாக நம்ம இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் மிஷின் வாங்கணும், ஃபிசிக்கலாக உங்களை டச் பண்ண அப்படின்றக்காக தான் அந்த இந்த வீடியோஸை நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ புது புது விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ரெகுலர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சர்வீஸ் ரிலேட்டடாக நான் எதுவுமே இப்போ பண்ணுறதில்லை. நம்ம மிஷின் கொடுத்த கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் ஏன்னா நான் நானே தான் எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இன்ஜினியர் நம்மக்கிட்ட தனியாக கிடையாது. ஸோ அதனால் மிஷின் சர்வீஸ் ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணுறது தவிர்த்துருங்க. அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ஸோ புதுசாக மிஷின் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்லாக் வாட்ஸ்அப் கேட்லாக்டில் ப்ரைஸ் லிஸ்ட்டு, கரண்ட் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே அதில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நம்மளுடைய மிஷின் எந்த மிஷினுடைய ப்ரைஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் நீங்களே பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் நம்மளுடைய ஃபோன் நம்பர் டைப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் பார்த்தாலே கரண்ட் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது, என்னென்ன மிஷின் ஸ்டாக்கில் இருக்குது, அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோடைய இமேஜஸ் என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். ஃபேஸ்புக்கில் லைவாகவும் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ்ன்ற பேஜில் போட்டுட்ருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேப்புடைய இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா Skycut V48 அந்த கட்டிங் ஃப்ளோட்டரை பற்றி நம்ம இதை நம்ம ஒரு கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரோட் சைன்லாம் பண்ணுறவங்க. ஸோ அந்த ரோட் சைன் பண்ணுறதுக்கு 3M ஸ்டிக்கர் அவங்களுக்கு கட் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த மிஷின் வாங்கினாங்க. ஸோ Skycut V48 பொறுத்த வரைக்கும் ஹெவி டியூட்டி மிஷின். ஸோ 4 ஃபீட்லேயே அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி டியூட்டி மிஷின். ஸோ அந்த ஹெவி டியூட்டி மிஷினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 3M ஸ்டிக்கர், அதாவது எல்லோ, ஒயிட் அண்டு ரெட்டு, க்ரீன் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கட் பண்ணுற ஆப்ஜெக்ட் என்னன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் சிறுசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணுறது ரொம்ப கடினம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்டருடைய சைஸ் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு ஒரு மினிமம் 3 இன்ச்சு 4 3 கொஞ்சம்
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கும் கீழே உங்களுக்கு இப்போ கட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சரியாக வந்து ஃபினிஷிங் ஆகாது. அதிலே 3Mலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓகுச் ஃபிலிம் வந்து ஒரு மாதிரியாக ஒரு சீட் இருக்கும், பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடமுடப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் 350 GSM வந்து கட் பண்ணிக்கலாம். 1.5 mm அந்த உடைய ஷீட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். கார்ட் ஸ்டாக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டுடைய கார்ட் ஸ்டாக்கு இதெல்லாமே இதில் கட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹெவி டியூட்டியான வந்து என்னென்ன சீட் அதாவது இது இருக்குதோ வினைல் மெட்டீரியல் இருக்குதோ அதெல்லாம் நம்ம இதில் கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மிஷினு V48 ஸ்கை V48 அப்படின்ற மிஷின் பார்க்கலாம். சரி சரி சாப்பிடுங்க. சரி இது ஒன்றாகாதுன்னு டச்சு. அவ்வளோதான். இல்லை இப்போ இல்லை ஃபியூச்சரில் கேட்குறேன். டச்சு வந்து தனியாக மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும் பின்னாடி. உங்களுக்கு இதுக்கு கேரண்டி வாரண்டியில் முடியும்? 1 year வாரண்டி இருக்குது. 1 year தானா? நல்லா இருக்குண்ணா, ஒன்றும் இது இது ஃபினிஷிங் வருது. இது பக்கா ஃபினிஷிங். இந்த எட்ஜு தான் அது கரெக்டாக வருது.